ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பிப்பது, நாம் அனைவரும் எந்தெந்த சூழ்நிலையில் யார் சார்பாக இருக்கிறோம். இது போன்ற கைம்பெண்களை நாம் நம்முடைய சமூகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதே போன்ற வழிகளை அவர்கள் அனுபவிப்பதையும் பார்க்கின்றோம். ஆனால் இவர்களுக்கு உறுதுணையாக, இவர்களுக்கு உற்ற துணையாக, தேவையில் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்பவர்களாக, அல்லது அவர்கள் அந்த சூழ்நிலையில் இருந்து மீண்டு வருவதற்காக நாம் அவர்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த ஒரு பாடத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இப்படிப்பட்டவர்களை, பலவீனர்களை, யாரும் பொருட்படுத்தாதவர்களை நாம் சமூகத்தில் பார்க்கிற போது அவர்களுக்கு நாம் செய்கிற சிறப்பு செயல் என்ன? அவர்களுக்காக நம்முடைய வாழ்க்கையில் நேரத்தை ஒதுக்கி, நம்முடைய அநியாய செலவுகளில் இருந்து வருகிற மீத தொகைகளை ஒதுக்கி அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நாம் செய்கிற சிறப்பு செயல் என்ன? இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நாம் கற்பிக்கிற பாடம். அவர்களை நாம் முதன்மைப்படுத்தலாம். மூன்றாவதாக ஒரு நியாயம் இருக்கிறது. அவர்கள் விசுவாசத்தை அறிக்கையிடுகிற போது ஆண்டவர் இயேசுவை மையப்படுத்திய விசுவாசத்தை அறிக்கையிட்டிருக்கிறார்கள். அவர் என் சார்பாக அல்லது எங்கள் சார்பாக இருக்கிற தெய்வம், அவர் என் சார்பாக அல்லது எங்கள் சார்பாக இருக்கிற தெய்வம் என்பதை எல்லா நிலைகளிலும் உணர்த்தி கொண்டே வந்தவர்கள் தான் இந்த பலவீனப்பட்டவர்களாக பார்க்கப்பட்ட கைம்பெண்கள். இந்த கைம்பெண்கள் பலவீனர்களாக இருந்தாலும் கூட கடவுள் மீது வைத்த அதீத நம்பிக்கை ஒரு நியாயமானதாக இருக்கிறது. சாதாரண நிலையில் இருப்பவர்கள் கூட வெளிப்படுத்தாத விசுவாசத்தை இவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதனால் விசுவாசத்தில் உயர்ந்தவர்களாக நம் கண் முன்னால் இன்றைக்கு காட்டப்பட்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் இந்த நிலைகளை நாம் ஆழ்ந்து தியானிக்க கடமைப்படுகிறோம்.